டெய்லி சாம்பார் ரசம் வச்சுட்டே இருக்கீங்களா? இப்போ இந்த மாதிரி பருப்பு போட்டு சுரக்காய் சேர்த்து கூட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ குக்கரில் 5 நிமிஷம் ஊற வச்ச துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அது கூட சுரக்காய் கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு, கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்த உடனே மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழையை சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும். அப்படின்னா நல்லா கமகமன்னு ஒரு சுரக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.